நீங்க அறுதிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்தி விடக்கூடாது என்கிற பொருள்பட திரு தங்கபால் அவர்கள் சொல்றார். திரு தங்கபாலு, இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்வீர்கள்? உங்கள் கருத்து ஏற்புடையதல்ல என்கிற வாதம் முன்வைக்கப்படுகிறது. இதை உணர்ச்சி வசப்படாமல் பார்க்க முடியாது என்ற ஒரு போக்கும் ஒரு எண்ணமும் வெளிப்படுகிறது. நண்பர் மனுஷபுத்திரன் குறிப்பிட்ட கருத்தில் எனக்கு மாறுபாடு உண்டு. நான் வேற அல்ல, காங்கிரஸ் வேற அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் டெல்லியில் நடந்த டெசோ மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் அவர்கள் கலந்து கொண்டு இலங்கை தமிழர் பிரச்சனையில் இந்திய தேசிய காங்கிரஸ் தெளிவான பார்வையோடு அங்கே நடந்த வன்முறைகளுக்கு காரணமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். ஒன்று அது மட்டுமல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் அவர் சொன்ன கருத்துக்கள், அடுத்த கருத்துக்கள், இலங்கை தமிழர்களுக்கு சுய உரிமை, அந்த நாட்டில் இணையான இலங்கை தமிழர்களுக்கு இணையாக சிங்களர்களுக்கு இணையான வாழ்வுரிமை, அவருடைய பாதுகாப்பு, இவர்களை உறுதிப்படுத்துவதற்கான மத்திய அரசு முயற்சிக்கும், அதை செயல்படுத்தும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம். திரு தங்கபால் ஐயா சொன்னாங்க, தலைமையில் தான் திரு தங்கபால் ஐயா சொன்னாங்க, அதாவது திமுக காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கு. பேசி முடிச்சிடுறேன் ப்ளீஸ். இல்ல, ஒரே ஒரு விஷயம் நீங்க பேசி முடிச்சிட்டு அப்புறம் பேசுங்க. உங்க கருத்துல கேட்கிறேன். முக்கியமாக நீங்க இந்த போராட்டத்தை குறித்து, முக்கியமாக நீங்க இந்த போராட்டம், மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம், மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் காங்கிரசுக்கு எதிரானதோ திமுக எதிரானதோ இல்ல. காங்கிரஸ் சொல்லக்கூடிய, திமுக சொல்லக்கூடிய, அமெரிக்கா சொல்லக்கூடிய, ஐநா சொல்லக்கூடிய, அதிமுக சொல்லக்கூடிய எந்த இதையும் ஒத்துக்கொள்ளாமல் மாணவர்கள் சொல்லக்கூடிய போராட்டம் NLRC டவுன் டவுன், NLRC டவுன் டவுன். அமெரிக்காவும் இந்தியாவும் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய தீர்மானம் ஐநாவில் ஈழத்தமிழருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என்பதனால்தான் மாணவர்கள் இறங்கி இந்திய அரசாங்கத்தை நீ ஐநாவை விடு, அமெரிக்காவை விடு, ஏனென்றால் இன்று ஈழத்தில் நடக்கக்கூடிய இந்த ஈழத்தில் நடந்த யுத்தம், இதற்கு முன்பு நடந்த யுத்தம், IPKF அங்க போனது, எல்லாவற்றிற்கும் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். இந்த புவியியல் அரசியல் ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப 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 IPKF போன்ற பழைய வரலாறுக்குள் போனால் நிறைய பேசுவதற்கும் அதற்கான நேரம் இல்லை. தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை பேசலாம். நீங்கள் தொடரலாம். ஒரே ஒரு விஷயம் ஜியோ பாலிடிக்ஸ் நீங்கள் தொடரலாம். ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி ஒரே ஒரு வார்த்தை. பழசுக்கு போல இப்ப வந்து அமெரிக்கா இல்ல, நாம் தொடர்ந்து பேசலாம். திரு தங்கபாலு இல்ல, அதாவது ஒரு வேண்டுகோள். இது போன்ற மன்றங்களில் பேசும்போது ஒருவர் பேசுவதை மற்ற குறுக்கீடு செய்யக்கூடாது. அது நல்ல மரபல்ல என்பது என்னுடைய கருத்து. அப்படி குறுக்கீடு செய்ய வேண்டும் என்றால் நாங்களும் குறுக்கீடு செய்ய முடியும். நான் அப்படி பண்பில் வல்லவரில்லை. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், எல்லோருக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்கிறது. உங்கள் கருத்து உங்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து என்னுடைய சொந்தமானது. ஆனால் மற்ற கருத்தையும் மதிக்கிற தன்மை நமக்கு வேண்டும், அவ்வளவுதான். இந்திய அரசு, இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் எந்த உத்தரவாதம் தரப்படவில்லை, இந்திய தேசிய காங்கிரஸ் வெளிப்படையாக சொல்லவில்லை என்று நண்பர் மனுஷபதி சொன்னதற்கு நான் சொன்ன பதில், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறவர் அன்னை சோனியா காந்தியுடைய உத்தரவோடு, அவருடைய அனுமதியோடு தான் அங்கே பேசினார். அவர் பேசியதிலே மிக தெளிவான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 5 கருத்துகள். ஒன்று, இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கு சிங்களவர்களுக்கு இணையான உரிமை, இலங்கையில் வடகிழக்குமான இணைக்கப்பட்டு 13வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி அங்கே அந்த மக்களுக்கு சுயாட்சி உரிமை, அந்த மக்கள் எதிராக நடைபெற்ற வன்முறை படுகொலைகளுக்கு தீர்வு அமெரிக்க தீர்மானம் கொண்டு வந்ததை மத்திய அரசு ஆதரிப்ப முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதிலே காங்கிரஸ் கட்சி அனைத்து கட்சியுடைய ஒத்துழைப்போடு இந்திய நாட்டுடைய தலைமை ஆளு இருந்தாலும் இந்த நாட்டுடைய மக்களுடைய உணவுகளை புரிந்து கொண்ட கட்சியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் வேறு நிலை எடுக்க முடியாது, எடுக்க மாட்டோம். எடுக்க வேண்டும் என்றால் 2 நாள் முன்னரே அங்கே ஜெனீவா நடந்த கூட்டத்திலே இலங்கை ஆதரவு பேசியிருக்க முடியும். ஆனால் இலங்கைக்கு எதிராக ஓட்டளித்து இலங்கை மக்களுக்கு, இலங்கை தமிழ் மக்களுக்கு ஆதரவு செயல்பட்டிருக்கிறோம் என்பதை நண்பர்கள் மறந்துவிடக் கூடாது. மாணவர்கள் போராட்டத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் விரும்புகிறேன். இளைய தம்பிகள் நன்கு படிக்க வேண்டும், வாழ்க்கை முன்னேற வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் கட்சி மாறுபாடின்றி அனைவரும் ஒரே அணியில் இருக்கிறோம்.
இலங்கை தமிழர் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக மத்திய அரசை தொடர்ந்து வற்புறுத்துகிறோம். ஏனென்றால் மத்திய அரசு வழியாகத்தான் வேறு நாடுகளோடு தொடர்பு கொள்ள முடியும், பேச முடியும், உலக நாடுகளுடைய ஆதரவை பெற முடியும். அதன் மூலம் இலங்கையை தகுதிப்படுத்த முடியும் என்று மத்திய அரசு முயற்சிக்கிறது. அந்த முயற்சி ஒன்றுபட்டால்தான் இந்த கொள்கைகளை திரும்ப திரும்ப வலியுறுத்துறதன் வழியா போர்க்குற்றம்ன்ற விஷயத்தை நீங்க மூடி மறைக்க விரும்புறீங்க. இப்ப பிரச்சனை வாழ்வுரிமையை பற்றியதல்ல, ராஜபக்சே செய்த போர் குற்றங்களுக்கு சர்வதேச சமூகம் பதிலளிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? அதுதான் கேள்வியை ஒழிய நீங்கள் வாழ்வுரிமை என்கிற கதையை 4 வருடமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இலங்கையில் எதுவுமே நடக்கவில்லை. ஒரு 1000 வீடை கட்டி கொடுத்துட்டு 50,000 வீடு கட்டி கொடுத்துட்டு போய் சொல்ல வேண்டியது. இது போன்ற கதைகளை கேட்க தயாராக இல்லை. நீங்கள் முதலில் போர் குற்றம் தொடர்பாக இந்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது? அதுதான் இந்த கேள்வி. இது போன்ற கதைகளை பொய்களை திரும்ப திரும்ப சொல்லாதீர்கள். திரு தங்கபால் அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்னதாக மனுஷபுத்திரன் ஒன்றை தெளிவாக பேச வேண்டும். நண்பர் மனுஷபுத்திரன் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிவுரை சொல்ல வேண்டாம். அறிவுரை சொல்ல மத்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறதோ அதை பற்றி மட்டும் நீங்கள் பேசுங்கள். முக்கியம் அல்ல. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதுதான் முக்கியம். இந்திய பிரதமர் என்ன சொல்றாங்க? உங்களுடைய உரையை, உங்களுடைய கருத்தை கேட்பதற்கு முன்னதாக போராட்ட களத்திலிருந்து ஒரு மாணவருடைய கருத்தை அறிய விரும்புகிறேன். சென்னை சட்டக்கல்லூரி மாணவர் திரு தனேஷ், நான் உங்கள்கிட்ட வரேன். ஒரு நிமிடம் சொல்லுங்க திரு தங்கபால். சொல்றேன். இல்ல, திரு மனுஷபுத்திரன் மட்டும் தமிழர்களுக்கு உரிமையாளர் இல்ல, நாங்களும் தமிழர்கள். நல்ல பண்பல்ல. திரு தங்கபால், நீங்க சொல்லி முடிங்க. உங்களிடமிருந்தான் பண்பாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நாம் பெரிய தலைவர்களுடைய கருத்து மோதலுக்கு முன்னதாக நாம் குறிப்பிட்ட வார்த்தைகளை பண்பாடு கற்றுக்கொள்வதை நிறுத்துங்கள். என்ன பிரச்சனை பேசுகிறோமோ அதை பற்றி மட்டும் பேசுங்கள். பண்பாடு கற்றுக் கொடுப்பதை முதல் நிறுத்த சொல்லுங்கள். நம்மோடு மாணவர் போராட்டத்தினுடைய தலைவர் சட்டக்கல்லூரி மாணவர் தினேஷ்குமார் இருக்கிறார். திரு தங்கபால், ஒரு நிமிடம் அவருடைய கருத்தை கேட்டுவிட்டு உங்களிடம் வருகிறேன். தினேஷ்குமார், நீங்கள் இன்றைக்கு போராட்ட களத்திலே குதித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய கோரிக்கையாக நீங்கள் முன்வைப்பது எதற்காக இன்றைக்கு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறீர்கள்? முதலாவதாக அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தின் மீது இந்தியா தான் முதலாக கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் தாமதப்படுத்தி கொண்டு வந்த ஒரு தீர்மானம் வரவேற்கத்தக்கதுதான். இருந்தாலும் இந்தியாவிடம் முதலிலே தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்க வேண்டும். எதை கேட்டாலும் பிறகு சொல்கிறோம், தக்க தருணத்தில் சொல்கிறோம், இப்படியே இழுத்தெடுத்துக் கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளும் ஒரு சில மாணவர்களும் மாணவர் சமுதாயம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது இங்க இருக்கிற தலைவர்கள் பிரதமர் கிட்ட நாங்க எங்களோட வலியுறுத்துறோம், இனிமே தொடர்ந்து தாக்கப்படாத இருக்கும்படிக்கு நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை தான் சொல்றாங்களே தவிர இன்றைய காலகட்டம் வரைக்கும் அது தொடர்ந்து தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இன்னும் ஒரு முற்றுப்புள்ளி, சரியான தீர்வு இதுவரையும் கொண்டு வரல. அந்த மாணவர் கருத்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்டவர் திரு ஜெயபிரகாசம் அவர்கள், இந்த மாணவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கும் அரசியல் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உரையாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நடந்த விவாதங்களை நான் கூர்ந்து கவனித்தேன். எல்லா கட்சி தலைவர்களும் பேசிய சாராம்சம் வேறு. இந்தியா என்ன நிலை எடுக்க வேண்டும், ஒரு அண்டை நாட்டில் இத்தகைய ஒரு அத்துமீறல் நடந்திருக்கிறது என்பதாகத்தான் இருந்தது. ஆனால் மாணவர்கள் கேட்பது என்பது அமெரிக்க தீர்மானம், இந்திய தீர்மானம், ஐநா, இவற்றை போர்க்குற்றம் என்பதை தாண்டி ஒரு பொது வாக்கெடுப்பு அந்த மக்களிடம் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. பொதுவாக இந்த மாணவர்களுடைய கோரிக்கை என்பது அவர்களுடைய உணர்வாக இருக்கலாம். இளைய தலைமுறை இளங்கன்று பயமறியாது என்பதை போல எந்த விதமான ஒரு மாசுபாடு இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து சில கருத்துக்களை சொல்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நடைமுறையில் இலங்கையில் பொது வாக்கெடுப்பு நடத்துவது என்ற கோரிக்கை எந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு அரசியல் சூழலில் சாத்தியமானது? மாணவர்கள் கேட்க பொது வாக்கெடுப்பு என்பது நியாயபூர்வமானது. ஏனென்றால் பிரான்சிஸ் பாயில்ஸ் என்ற மனித உரிமை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர், இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், இவ்வளவு பெரிய மிகப்பெரிய இனப்படுகொலை நடைபெற்ற பிறகும் அந்த நாடு தனியாக
தானே தன்னுடைய இறையாண்மையை காப்பாற்றிக் கொள்கிற ஒன்றாக ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அதைத்தான் இந்த மாணவர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கிறது. ஏறக்குறைய 1,46,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் 60 ஆண்டு கால போராட்ட வரலாறு இருக்கிறது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது என்றால் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தானாக நடைபெறவில்லை. அதற்கு முன்னால் ஒரு 50 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. 1938 தந்தை பெரியார் தலைமையேற்று நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம், பிறகு தொடர்ந்து வந்து தமிழ் உணர்வாளர்கள் தமிழறிஞர்கள் ஊட்டிவித்த தமிழ் பற்று உணர்வு, இந்த வெடிமருந்தெல்லாம் கிட்டித்து வைக்கப்பட்டதில் ஒரு தீப்பொறியை வைத்தவர்கள் தான் மாணவர்கள். 1965 அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அப்போது காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. மத்தியிலும் இருந்தது, மாநிலத்திலும் இருந்தது. எங்கேயும் இந்தியாவில் ராணுவம் வந்தது என்பது வரலாற்றில் இல்லை. முதலாக 1965 ராணுவம் தமிழ்நாட்டிற்குள்ளே காலடி எடுத்து வைத்தது. அது மட்டுமல்ல, அஞ்சல் தணிக்கை முறை வந்தது. மூன்றாவதாக இன்னொரு விபரீதம் நடந்தது. மாணவர் தலைவர்கள் இந்திய தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள். இதை மூன்றையுமே செயல்படுத்தியது மத்திய அரசு, மாநில அரசு. அப்போது காங்கிரஸ் தான் இருந்தது. இன்றைக்கும் அதே காங்கிரஸ் அரசு. ஏன் இந்த மத்திய அரசை மாணவர்கள் நம்பவில்லை? ஒரே ஒரு காரணம், இந்த மத்திய அரசு இன்றைக்கு இருக்கிற இதே அரசுதான் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு கூட்டாளியாக இருந்தது என்பதை மாணவர்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வரலாறு தெரியும். எங்களுக்கு எப்படி 1965 இந்திய போராட்டத்திற்கு முன்னால் நாங்கள் உலக வரலாறு முழுவதையும் தேசிய இன எழுச்சி வரலாறுகள் அத்தனையும் நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தோமோ, அதை போல இந்த மாணவர்கள் உணர்ச்சி பூர்வமாக அல்ல, அறிவுபூர்வமாக சிந்தித்து மிக சரியான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். முதலில் பொதுவாக்கெடுப்பு, தனித்தமிழீழ விடுதலை என்பதற்கு பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது மிகச்சரியானது. ஏனென்றால் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கிறது. நடந்த பிறகும் கூட நாம் அதை பேசலாம், மாணவரிடத்திலே கேட்கலாம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாணவர் முகமது ஜான் அவர்களிடம் கேட்கிறேன். திரு முகமது ஜான், பலருடைய கருத்தையும் கேட்டிருப்பீர்கள். அது மாணவர்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு பொது வாக்கெடுப்பு என்பது சர்வதேச சமூகம் என்று பார்த்தால் அமெரிக்கா இதற்கு சாதகமாக இல்லை, சீனா போன்ற நாடுகள் இதற்கு ஆதரவாக இல்லை, ரஷ்யா போன்ற நாடுகளும் கூட இல்லை. இப்படி உலக நாடுகள் அனைத்தும் இதுக்கு இந்த பிரச்சனையிலே பெரிய அளவில் ஆதரவாக இல்லாமல் மேற்கத்திய நாடுகள் சில மட்டும் இதற்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொது வாக்கெடுப்பு என்ற ஒற்றை கோரிக்கை நீங்கள் முன்வைப்பது என்பது நடைமுறையில் அது சாத்தியமாகும் நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னால நான் முக்கியமா ஒரு கண்டனத்தை திரு தங்கபால் அவர்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மாணவர்கள் தற்போது அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இந்திய அரசு ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கவில்லை. அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானமே இந்திய அரசின் சூழ்ச்சியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட இலங்கை தமிழர்களுக்கு எதிரான ஒரு தீர்மானம் என்பதை நாங்கள் இங்கு திடமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். நாங்கள் இந்த தீர்மானத்தை முற்றிலுமாக புறக்கணிக்கிறோம். ஈழத்தமிழர்களுக்கு உரிய நிவாரணமும் ஈழமும் ராஜபக்சே மீதான உரிய போர்க்குற்ற நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையே நாங்கள் விரும்புகிறோம். இதன் அடிப்படையில் கொண்டு வரப்படும் தீர்மானங்களை மட்டுமே நாங்கள் ஏற்போம். இந்த தீர்மானங்களும் உலக நாடுகள் அனைத்துமே தங்களது பிரதிநிதித்துவத்தை அளித்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் குறிப்பிட்டபடி தெற்காசிய அளவிலான சில நாடுகளும் ஐரோப்பாவில் பொதுவுடைமை பின்பற்றக்கூடிய சில நாடுகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையிலும் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் மாணவர்கள் தற்போது நேரடியாக இந்த போராட்டத்தில் களத்தில் குதித்திருக்கிறோம். இந்த அரசியலமைப்புகள் மீண்டும் மீண்டும் மாணவர்களை தங்களுக்கு சாதகமாக பிரித்து பயன்படுத்திக் கொள்ளும் நடவடிக்கைகளிலே மீண்டும் மீண்டும் இறங்கி வருகின்றன. தங்கபால் அவர்களை மீண்டும் நான் இந்த பதிலுக்காக வன்மையாக கண்டிக்கிறேன். மாணவர்கள் போராட்டம் எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு அளிக்கணும், நியாயமான முறையில் ஒரே போராட்டத்தை விமர்சித்து அவர் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. நான் திரு தங்கபால் அவரிடம் கேட்கிறேன். திரு தங்கபால், இந்த அமெரிக்காவுடைய வரைவு தீர்மானம் என்ற ஒன்றை இந்த அமெரிக்காவுடைய வரைவு தீர்மானம் என்ற ஒன்றை உலக நாடுகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட அமெரிக்கா நாங்க இந்தியா இதுவரை அரசியல்வாதிகள் மட்டுமே இங்க அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க.
நாம் பேசலாம் இருங்க. பேசி முடிக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருடைய பதில் இதற்கு முக்கியம். அதனால அமெரிக்காவுடைய தீர்மானத்தை ஏற்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதில் இந்தியா வெளிப்படையாக இதை எதிர்த்துக் கொண்டிருந்தாலும் கூட, ஒப்புக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட, இந்தியா தான் இதற்கு பின்னணியில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை மாணவர்கள் தரப்பில் முன்வைக்கிறார்கள். நீங்க எப்படி பார்க்கிறீங்க தங்கபாலு சார்? இதுல சில யதார்த்தங்களை நாம் நேரிலே பார்க்க வேண்டும். உண்மை நிலைக்கு புறம்பாக விஷயங்கள் இங்கே பேசப்படுகிறது. அருமை மாணவ தம்பிகள் உணர்ச்சிபூர்வமாக பேசுகிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன். அவர்கள் உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். இங்கே மாணவ தம்பிகள் பேசும்போது 2, 3, 4 நிலைகளை இங்கே குறிப்பிட்டார்கள் என்பதை நீங்களும் உரிமைகள் பார்வையாளர்களும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இங்கே இந்த பயணத்தில் இருக்கிற நண்பர்களும் தெரிவார்கள். நம்முடைய இலக்கு என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அரசியல் கட்சிகள் மாணவர்களை குழப்புவதாகவோ மாணவர்களுக்கு எதிராக இருப்பதாகவோ யாரும் கருத வேண்டாம். காங்கிரஸ் உள்பட தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல் கட்சிகளும் மாணவ தம்பிகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கவில்லை. ஒன்று, மாணவர்கள் விரும்பி இந்த போராட்டம் நடத்தும் போது அதுக்கு எதிர்ப்பாகவும் நாங்கள் இல்லை. அங்கே ஒரு தம்பி குறிப்பிட்டார், என்னுடைய நண்பர் தங்கபாலு சொல்வது எதிர்ப்பு என்று சொன்னால் வரவேற்கிறேன். அது தப்பு. அவருடைய சுய உரிமை இருக்கிறது. அவருடைய பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறு. என்னுடைய பார்வை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகள் அல்லது இப்படி மாணவர்களாக இருக்கிறவர்கள் எப்படி நினைப்பார்களோ அதைத்தான் நான் நினைக்கிறேன். அவருடைய கருத்து என்பது வேறு, என்னுடைய கருத்து வேறு. அதற்கு வயது வித்தியாசம் இருக்கிறது, அனுபவ வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு என்ன தேவை என்பது முதலில் பார்க்க வேண்டும். அனைத்து மாணவர்களும் ஒருங்கிணைந்து நான் ஒரு கொள்கையை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதை நாம் வரவேற்கிறோம், அதில் ஆதரவாக இருக்கிறோம். முதலில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு காரணமான ராஜபக்சே மீது நடவடிக்கை என்பது முக்கியமான கோரிக்கை. அதை தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் ஓரளவில் சொல்லுகிறோம். இந்திய அரசை வற்புறுத்துகிறோம், இந்திய அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இது மிக நியாயமான கோரிக்கை. அதே போல இலங்கையில் வாழ்ந்த மக்களுக்கு அவருடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டும் நம்முடைய கடமை. நம்முடைய தொப்புள் உறவான தமிழர்கள் அங்கே இருப்பது, கஷ்டப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கு இந்திய அரசு என்று இருக்கிற காரணத்தால் தான் இலங்கையோடு பேச முடிகிறது. ஒன்று, அல்லது இந்தியா அவர்களிடம் பேச மாட்டோம் என்று சொல்லிவிட்டால் யார் பேசுவது என்பதை நீங்க சொல்லுங்கள். ஐநா பேச போகிறதா, அமெரிக்கா பேச போகிறதா, சைனா பேச போகிறதா, யார் பேசுவார்கள்? இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு வழித்தடம் என்பது இலங்கையோடு நாம் பேசுவதால், இந்திய அரசு பேசுவதால் பேச முடிகிறது. அங்கே இருக்கிற எஞ்சியிருக்க தமிழை காப்பாற்ற முடிகிறது. அல்லது வேறு சரியான வழி என்று நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் எடுத்து சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற நிலை யதார்த்தங்களை பார்த்து புரிந்து செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையிலே அங்கே வாழ்ந்த தமிழினத்தை காக்க வேண்டும். நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற நாம் அங்கே நல்ல தீர்வு வர வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. அங்கே சொன்னார்கள் அந்த படுகொலையை கண்டிக்கணும்னு சொன்னார்கள். நான் உள்ளே சொல்றேன், இந்த மன்றத்தில் மட்டுமல்ல, நான் தமிழ்நாட்டில் இருந்தபோது பல முறை இதற்கான கண்டனங்களை, ஆர்ப்பாட்டங்கள் எடுத்திருக்கிறோம். இலங்கை ஆதரவாக ஒருபோது நாங்கள் பேசியது கிடையாது. இந்திய அரசு தொடர்ந்து பேசலாம். மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திரு உமர் இருக்கிறார். உமர், இந்த போர் குற்றம் என்ற ஒன்றை, இனப்படுகொலை என்ற ஒன்றை நாங்கள் கண்டித்திருக்கிறோம் என்று திரு தங்கபாலு சொல்கிறார். இனப்படுகொலை என்ற ஒன்றுக்கு இந்திய அரசாங்கம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக கண்டித்திருக்கிறதா? அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது வேறு எந்த கூட்டங்களிலோ இதுவரை ஒரு முறை கூட கண்டித்ததில்லை. சற்று நேரத்துக்கு முன்பு பேசும்போது கூட திரு தங்கபாலு அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், வன்முறை அங்கு இலங்கையில் நடைபெற்ற வன்முறையில் ஈடுபட்ட ராஜபக்சேவிற்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் கூறினார்களே தவிர இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவிற்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கூறவில்லை. இன்னொன்று முக்கியமாக என்ன விஷயம் என்னவென்று பார்க்க வேண்டும் என்றால், சல்மான் குர்ஷித் கொடுக்கக்கூடிய பதில் தான் அதிகாரப்பூர்வமான பதிலாக இருக்கும். ஒரு முறை சல்மான் குர்ஷித் பேசும்போதும் ஹோஸ்டிலிட்டிஸ் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாரே தவிர ஜெனசைட் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அதிலும் திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி பந்தோபாத்யாயா பேசும்போது மிக தெளிவாக இது ஜெனசைடு என்பதாக மட்டுமல்லாமல் எத்னிக் கிளீன்சிங், இன அழிப்பு என்று மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். அன்று பேசிய அத்தனை கட்சிகளும் இவ்வளவு வலியுறுத்தி பேசிய பிறகும் பேசிய சல்மான் குர்ஷித் இது ஒரு ஹோஸ்டிலிட்டிஸ் என்றுதான் குறிப்பிட்டார். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அதிலும் தங்கபாலு மாணவர் முகமது கான் கூறியது போல மாணவர்களுடைய முதல் கோரிக்கை என்பது
ஐநாவில் அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய இந்த ஒன்றுக்கு முதலாவது தீர்மானத்தை நிராகரிக்கிறோம் என்பதாக இருக்கின்றது. இவர் அப்படியே மாற்றி பேசி அந்த தீர்மானத்தை ஆதரிக்க கோரி அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அதனை நாங்கள் ஏற்கிறோம் என்று கூறுகிறார். இது ஒட்டுமொத்த போராட்டத்தையுமே திசை திருப்பக்கூடிய செயலாக இருக்கின்றது. இந்த போராட்டத்தை இவர்களுடைய வசதிக்கு ஏற்ப வளைத்துக் கொள்வதற்காக நடந்து கொள்கிறார்கள். அதுபோல அல்ல, மாணவர்களுடைய போராட்டம் என்பது மிக தெளிவான கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தப்படுகின்றது. ஒன்று, அமெரிக்க தீர்மானத்தை நிராகரிப்பது; 2, பொது வாக்கெடுப்பு; 3, சர்வதேச விசாரணை; 4, பொருளாதார தடை என்று தொடர்ச்சியாக 9 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இங்கு சென்னை லயோலா கல்லூரியில் தொடங்கப்பட்ட இந்த போராட்டம் என்பது திருச்சி, மதுரை, நெல்லை, கும்பகோணம், மன்னார்குடி, அதிராம்பட்டினம் என்று தொடர்ந்து பரவி இன்று சென்னையில் இருக்கும் பல்வேறு கல்லூரி மாணவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். இதில் மாநில கல்லூரி, லயோலா கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி போன்ற பல்வேறு கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து இந்த கோரிக்கைகளை எங்களுடைய தலைமையாக ஏற்று குறிப்பாக கவனிக்க வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரை எந்த ஒரு போராட்டத்திற்குமே தலைமை என்று ஒன்று இருக்கும். அது ஒரு தனி நபராக இருப்பார், ஒரு குழுவாக இருக்கும், அல்லது ஒரு சிறந்த கொள்கையாக இருக்கும். இங்கே இந்த கொள்கைகள், அதாவது கோரிக்கைகள் சிறப்பான தலைமையாக இருக்கின்றது. இந்த கோரிக்கைகளை நாங்கள் தலைமையேற்று இந்த கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை முதலில் அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உமர் நாம் தொடர்ந்து பேசலாம். திரு மனுஷபுத்திரன், திரு ஆவடிக்குமார், திரு பாசை பிரகாசன் எல்லாம் நிறைய பேசியவர்கள், நிறைய சந்தர்ப்பங்களிடையே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்கள். நீங்கள் நான் சொல்வதனால் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று கருதுகிறேன். மாணவர்கள் புதியவர்கள், அவர்கள் சில கருத்துக்களை அவர்களிடம் மேலும் மேலும் கேட்க விரும்புகிறேன். திருச்சியில் இருக்கக்கூடிய மாணவர் திரு கனகராஜரிடம் கேட்கிறேன். இந்த கோரிக்கைகள், இந்த மாணவருடைய போராட்டம் என்பது ஒரு அரசியல் கலப்பில்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. லயோலா கல்லூரி மாணவர்கள் கூட தங்கள் போராட்டத்திற்கு அரசியல் கட்சிகள் ஆதரவு தேவையில்லை என்கிற அளவிற்கு அரசியலிருந்து விலகி நின்று பார்த்தார்கள். ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 நடந்த போது ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய ஆதரவு இருந்ததனால் அந்த போராட்டம் வென்றது என்று கூட சொல்லலாம். இப்படி அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல், அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மாணவர்கள் மட்டுமே போராடி வென்றுவிட முடியும் என்று கருதுகிறீர்களா கனகராஜ்? இல்ல, இது மாணவர்கள் மட்டுமே முன்னெடுத்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற முடியும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். எப்படி நம்புகிறீர்கள்? அதற்கான உங்க நம்பிக்கை என்பது வெறும் நம்பிக்கையா, இல்ல வேற ஏதேனும் அதற்கு தர்க்க ரீதியான காரணங்கள் இருக்கின்றனவா? இல்லை, இன்றைக்கு மாணவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுநல அமைப்புகளும் இந்த அறநிலை போராட்டங்களை இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு எடுக்க வேண்டும். நாம் தொடர்ந்து இதை இந்திய அளவிலே, இந்திய அடுத்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டமாக இதை முன்னெடுத்து இந்திய அரசாங்கமே ஒரு பொது வாக்கெடுப்பிற்கு இலங்கையில் ஈழத்தில் நடந்தது திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை என்று மனித உரிமை ஆணையத்திலே தனி தீர்மானத்தை கொண்டு வந்து அது பொது வாக்கெடுப்பின் மூலமாக தனித்தமிழ் ஈழம் அமையும். அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய் தமிழ் பிள்ளைகள் முன்னெடுக்கிற இந்த மாணவர் போராட்டம் முழுமையாக வெற்றிகரமாக உதவும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இருக்கக்கூடிய சென்னை சட்டக்கல்லூரி மாணவர் தினேஷ்குமார் அவரிடம் கேட்கலாம். திரு தங்கபாலையா அவர்கள் சொன்னார்கள், நாம் திரு தங்கபால் அவர்களுக்கு அழைத்தீர்களா? நான் அவர்கிட்ட பதில் கேட்க வேண்டியிருக்கும். அதனால விவாதம் வேறு போகும். நாம் பொறுமையாக பேசலாம். திரு கனகராஜ், சென்னை சட்டக்கல்லூரி மாணவர் தினேஷ்குமார் அவரிடம் கேட்கிறேன். தினேஷ்குமார், இலங்கை பிரச்சனை என்பது பல பரிமாணங்களை கொண்டது. ஒன்று, முதலாவதாக அது இன்னொரு நாட்டில் நடந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இது சர்வதேச பரிணாமம் இருக்கிறது. என்ன இந்தியா மட்டும் தலையிட்டு ஒரு பிரச்சனை செய்துவிட முடியுமா, அல்லது சர்வதேச சமூகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் பல நாடுகள் இதில் தலையிட வேண்டிய அளவுக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என தேசிய கட்சிகளிடத்திலேயும் தமிழ் ஈழம் அப்படின்ற ஒரு கோரிக்கைக்கோ பொது வாக்கெடுப்பு என்ற கோரிக்கைக்கோ ஒரு ஒருமித்த கருத்து இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கூட இனப்படுகொலையை கண்டிக்கிறதே தவிர பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு கோரிக்கையை ஒப்புக்கொள்ளவில்லை. இப்படி இருக்கிற போது அரசியல் கலப்பு இல்லாமல் மாணவர்கள் போராடி இந்த கோரிக்கையை எப்படி வெற்றி பெற செய்ய முடியும் நினைக்கிறீங்க? 1960 இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற போது அன்றைய காலகட்டத்தில் மாணவர்களை ஒடுப்பதற்காக ராணுவம் அமைக்கப்பட்டதாக படிக்கிறோம். ஆக இப்ப இருக்கிற சூழ்நிலையில மாணவர்களோட ஒன்றுபட்ட ஒரு சூழல், அவருடைய ஒற்றுமை, அது மத்தியில் ஆளும் அரசாக இருக்கட்டும், மாநிலத்தில் ஆளும் அரசாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையும் சரி மாணவர்களோட லட்சிய போராட்டம் கைவிடப்பட மாட்டாது.
இங்கு மத்திய அரசானது தன்னுடைய நிலைப்பாட்டை எவ்வளவு சீக்கிரம் மாற்றிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாற்றிக்கொண்டு அங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தமிழர்களாவது காப்பாற்ற வேண்டும். சம உரிமை என்பது இலங்கை சொல்கிற இனி சாத்தியம் இல்லாத ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் சிறுபான்மைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். பிறகு எப்படி அங்கு தனி சம உரிமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியும் என்றாக இருக்கும்? நிச்சயமாக முடியாது. நான் கேட்கிறேன், இந்தியாவில் தான் இந்த தமிழ்நாடு இருக்கிறதா? இந்தியாவில் ஒருங்கிணைக்கப்பட்ட மாநிலமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் என்பது மிக முக்கிய நிலைக்கு சென்று விட்டது. 2 இனங்கள் சேர்ந்து வாழ முடியாது என்ற ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. பேசணும்னு நினைக்கிறேன். இந்த நேர்பட பேசு நிகழ்ச்சியினுடைய நோக்கம் மாறிட்டு இருக்கு. ஒண்ணு, நீங்க தெளிவாக குறிப்பிடணும், டெசோனுடைய கோரிக்கையும் அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தை ஐநா ஏற்கனவே இந்திய அரசாங்கம் சொல்ல போறதையும் மாணவர்கள் வேண்டான்னு சொல்றாங்க. அவங்களுடைய கோரிக்கையை அதன் அடிப்படையில் அமைஞ்சுதான் அந்த போராட்டம் தொடங்கி இருக்கு. நீங்க அதை மிக தெளிவாக நீங்க அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்ப ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம் உருவாகுது. நாளைக்கு நடக்கக்கூடிய டெசோவுடைய பந்தும் இந்த மாணவர்களுடைய போராட்டமும் ஒன்னானு, அது ரெண்டும் வெவ்வேறுங்கிற ஒண்ணு சொல்லி ஆகணும். ஒண்ணு. அப்ப ரெண்டாவது, நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் மாணவர்களை டிமாரலைஸ் பண்றதா இருக்கு. எப்படின்னா எந்த அரசியல் கட்சியும் சேராமல் நீங்க எப்படி வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவங்க போராட்ட வடிவத்தை சொல்லணும் அவசியம் இல்ல. இல்ல ஒரு நிமிடம் நேர்பட பேசு நிகழ்ச்சியை எப்படி நடத்தணும்னு நீங்க வந்து மாணவர்களுடைய போராட்டத்தை நாங்க பேசி முடிக்கிறேன். நான் சொல்ற கருத்தை நீங்க ஒரு நிமிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பிரச்சனையை, இதனுடைய தீவிரத்தை கருதிதான் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இந்த போராட்டத்தினுடைய நியாயங்கள் என்ன என்பதை மாணவர்கள் பேச வேண்டும். அதற்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு மாணவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாம் 1 மணி நேரமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதை மடைமாற்றி விடுவதற்கோ திசை மாற்றி செல்வதற்கோ புதிய தலைமுறைக்கு எந்த நோக்கமும் இல்லை. எந்த அரசியல் கட்சியோடும் அல்லது அரசியல் கட்சியினுடைய நோக்கத்திற்காக நாங்கள் இதை சொல்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஆகவே தயவு செய்து நோக்கம் கற்பிக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். நாம் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக மற்றொரு மாணவரிடத்திலே கேட்கிறேன். நான் எந்த இடத்திலும் நாளை நடக்கக்கூடிய போராட்டத்தையும் இதையும் ஒன்றுபடுத்தி நாங்கள் எங்கேயும் பேசவில்லை. நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். நாம் தொடர்ந்து பேசலாம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாணவர் திரு முகமது ஜான் அவரிடம் கேட்கலாம். திரு முகமது ஜான், இந்த பிரச்சனையில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வருவதற்கு மாநில அளவிலான கட்சிகள் மட்டும் இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. சில கட்சிகள் இப்போது தேசிய அளவில் கூட குரல் கொடுக்கின்றன. ஆனால் போர் குற்றம் என்கின்ற ஒன்றை ஐநா மன்றமே சொல்லவில்லை. இன்னமும் கூட வார் கிரைம்ஸ் என்ற வார்த்தை யுனைடெட் நேஷன்ஸ்க்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்திலே, அமெரிக்க தீர்மானத்திலே இடம்பெறவில்லை. அப்படி இருக்கும்போது உங்களுடைய போராட்டத்தினுடைய அடுத்த இலக்கு என்னவாக இருக்கும்? அதாவது அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானமானது இலங்கை தமிழருக்கு ஒரு நல்ல தீர்வையும் நல்ல விடிவு காலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஏற்படுத்தி கொடுக்காது என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த தீர்மானத்தை நாங்கள் இப்போது கருத்தில் எடுக்கவே இல்லை என்பதுதான் ஒரு உண்மை. இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கமே சர்வதேச சமூகத்தையும், இன்று உலக சமூகம் என்று ஒரு வார்த்தையில் குறிப்பிடுகிறார்கள், இந்த உலக சமூகத்தின் இறுகிய மனதையும் இந்தியா அரசின் அயோக்கியத்தனங்களையும் நாங்கள் எதிர்த்து இந்த நிலைகளை மாற்றி ஈழத்தமிழர்களுக்கு மடிந்து போன மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையிலும் இனி வளைகுடங்களில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கும் எங்கள் தமிழ் தோழர்களுக்கு இனியாவது ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு தனி நிர்ணய ஆட்சி உரிமை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இங்கு எங்களது கோரிக்கைகளை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை வாழும் மத்திய வர்க்கம் திசை திருப்ப முற்பட்டால் எங்களது இந்த தீர்க்கமான போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக தீர்க்கமாக நடைபெறும் என்பதையும் நாங்கள் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். ஏனென்றால் தீர்மானத்தில் மட்டும் மத்திய அரசு சூழ்ச்சித்தனத்தை பயன்படுத்தியது என்று நாங்கள் குறிப்பிடுவதை விட இலங்கை இனப்படுகொலையில் மத்திய அரசின் பங்கு மிகுந்த அளவில் உள்ளது என்று உலக அறிந்த விஷயம். இதை அவர்கள் மறைக்க தற்போது முயன்று வருகிறார்கள். இந்த ராஜபக்சே மட்டும் இந்த பிரச்சனையில் போர்க்குற்றவாளி அல்ல. இதில் இந்தியாவை சேர்ந்த பலரும் அவருக்கு பங்காளியாக இருக்கிறார்கள். மாணவர்கள் தற்போது எங்களது தமிழ் உரிமையை, உலக அளவிலான தமிழினத்தின் உரிமையை தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு நாங்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம்.
இந்த போராட்டம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை நிச்சயமாக எத்தனை வருடங்களானாலும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இங்கு தீர்க்கமாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். மாணவர்கள் இந்த போராட்டத்தில் நிச்சயமாக தமிழக அளவில் ஒருங்கிணைவார்கள். தற்போது நாங்கள் தமிழக அளவில் 60% மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒரு ஒருமித்த கருத்தை கோரிக்கையை கொண்டு வந்திருக்கிறோம். மீதமுள்ள மாணவர்களையும் நாளை மாலைக்குள் ஒருங்கிணைத்து இன்னும் அதிகப்படியான மாணவர்களை போராட்டத்தில் இணைத்து எங்களது கருத்தை உறுதியாக மத்திய அரசுக்கு எதிராகவும் உலக சமூகத்திற்கு எதிராகவும் தெரிய வைப்போம் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சந்தர்ப்பவாத கட்சிகளுக்கும் நாங்கள் வெளிப்படையாக தெரிவிக்கிறோம். இந்த அரசியல்வாத சந்தர்ப்பவாத அரசியல் கட்சிகள் மாணவர்களின் போராட்டங்களை இனியும் திசை திருப்ப முயன்றால் அவை அவற்றிற்கு மிகுந்த பிரச்சனையை உருவாக்கும் என்பதை மாணவர்கள் திடமாக பதிவு செய்கிறோம். உங்களோடு உங்கள் கருத்தோடு ஒரு கருத்து நான் உங்கள்கிட்ட வரேன். ஒரு நிமிடம். கோவையில் இருக்கக்கூடிய மாணவர் திரு ராஜவேலு தன்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறார், குறுக்கிட விரும்புறீங்க. திரு ராஜவேலு, நீங்க என்ன சொல்றீங்க? ராஜகுரு கோவை ஆரம்பத்திலிருந்து என்னுடைய கருத்தை ரத்தின சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இயக்குனர் அமீர் சொன்னார், குழந்தைகள் அவங்க குழந்தை கேட்டாங்கன்னு. எந்த ஒரு மனித ஜென்மமும் குழந்தை பருவத்தில் தான் அதிகப்படியான போராட்டத்தை முன்னெடுக்குது. தனக்கு வேணுங்கிறத அழுகையின் மூலமாகவும் தனக்கு வேணுங்கிற பொருளோ தனக்கு வேணுங்கிற விஷயமோ கிடைக்கிற வரைக்கும் அடம் பிடிச்சு போராட்டத்தை முன்னெடுக்கிறது குழந்தை பருவத்தில் தான். அதனாலதான் அறிஞர் அண்ணா தம்பி தலைமை தாங்க வான்னு சொன்னாரு. மக்கள் திலகம் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமின்னு சொன்னாரு. இரண்டாவது அதிமுக பிரமுகர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த ஆட்சி அப்படி அருமையான ஆட்சி அமைஞ்சதுனாலதான் மாணவர்கள் இப்படி கிளர்ந்து போராட்டம் நடத்துறாங்கன்னு. எந்த ஆட்சி போர் நடந்தா மக்கள் சாகத்தான் செய்வாங்க அப்படின்னு சொன்ன இந்த ஆட்சி, அதற்கடுத்தது 500க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இந்திய கடல் எல்லை பகுதியில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, தொடர்ச்சியாக கடிதம் எழுதிட்டு இருக்கிற இந்த ஆட்சியில மாணவர்கள் கிளர்ந்து எழுந்துட்டாங்க. போதைக்கு 13 வயசு மாணவர்கள் இருந்து பாரபட்சமே இல்லாம எல்லாத்தையும் அடிமையாக்குன டாஸ்மாக திறந்து விட்ட இந்த ஆட்சியில நாங்க கிளர்ந்து எழுந்திருக்கோம். மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க நீங்க. அதற்கடுத்து இந்த தங்கப்பால் தயவு செய்து உங்ககிட்ட வேண்டுகோள் எடுக்க, தங்கப்பால் அவரை பேசவே சொல்லாதீங்க. காங்கிரஸ் கடைசியா தவறு, இது முறையல்ல. திரு ராஜகுரு இது முறையல்ல. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லலாம். உங்கள் கருத்தை சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல அவர்கள் கருத்து அதிகரிக்கிறது. இல்ல தொடர்ந்து பேசலாம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதிகப்படி கருத்துரிமை இருக்கு, எனக்கு அதற்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதிகப்படியான நேரத்தை மாணவர்களுக்கு ஒதுக்குங்க. மாணவர்களால் அந்த போராட்டம் சொல்லுங்க. உங்களுக்கு தான் கருத்து நேரம் ஒதுக்கி இருக்கும். நீங்க மற்றவங்க பேசக்கூடாதுன்னு சொல்ற நேரத்தை தான் சொல்றீங்க தவிர உங்களுடைய கோரிக்கையை சொல்ல மாட்டீங்க. அதுதான் ஏன் வெற்றியடையாங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்றேன் பாருங்க. 1960 சில்லறைகள்ல மாணவர்கள் மேற்கொண்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கட்சியின் பின்னணி இருந்ததுனால வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்றீங்க. வெறும் கட்சியின் பின்னணி மட்டும் கிடையாது, பொதுஜனங்கள் நிறைய பேர் இறங்கி போராடினாங்க. இந்த போராட்டத்திலையும் மாணவர்கள் மட்டும் நாங்க மட்டுமே இருந்து போராடினா வெற்றி அடைய முடியாத நான் ஒத்துக்கிறேன். எங்களை பார்த்து வேடிக்கை பார்க்கக்கூடிய வெகுஜனமும் பொதுஜனமும் மற்ற கலை கல்லூரி மாணவர்கள் இறங்கிட்டாங்க. மருத்துவத்துறை, பொறியியல் துறை, அதுபோக எல்லா துறை மாணவர்களும் ஒன்றிணைந்து போராடணும். சுதந்திர போராட்ட காலத்தில் எப்படி மாணவர்கள் வீதிக்கு இறங்கி தன் சொந்த வேலைகள் விட்டுட்டு போராடினாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த போராட்டத்தில் தமிழீழ விடுதலைக்காக இறங்கி போராடணும்னு வேண்டிக்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் மீதும் இந்திய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு துளியளவும் நம்பிக்கை கிடையாது. இந்த சந்தர்ப்பவாத அரசியல் டிஎம்கே இருக்கட்டும், இதற்கு முந்தைய ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எந்த ஆளும் கட்சியில் முத்துக்குமாரன் தன் உயிரை தியாகம் செய்த போது கல்லூரி மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக 2 வாரம் விடுமுறை கொடுத்து மாணவர்களின் போராட்டத்தை மழுங்கடித்த இதற்கு முந்தைய ஆட்சியா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியா இருக்கட்டும், எந்த ஆட்சியிலுமே எங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. மாணவர்கள் ஒற்றை புள்ளி தமிழீழ விடுதலை, எந்த அரசியல் சாயமும் இல்லாம மாணவர்கள் ஒற்றை புள்ளியில் தான் ஒன்று திரண்டு இருக்கும். இனி வருங்காலங்களில் எங்களை பார்த்து மாணவர்கள் கிளர்ந்தெழுவாங்க. கட்டாயம் தமிழீழத்தை வென்று கொடுக்க இந்த மாணவர் போராட்டம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன்.